நாம் தேவனுடைய மாளிகை. வெளியே தெரியும் கோட்டை அழகாக இருக்கலாம், கீழே இருக்கும் அஸ்திபாரம் எதால் போடப்பட்டிருக்கிறது? ஆம், கட்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த அழகான மாளிகையின் அஸ்திபாரம் எங்கே? அது எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது? இந்த மாளிகையும் அதன் அஸ்திபாரமும் நாள் ஒன்று வரும்போது நிச்சயம் சோதித்து பார்க்கப்படுமே. அன்று நிலை நிற்குமா இந்த மாளிகை? அழிந்து போகும் மரம், வைக்கோல், புல் இவைகளை கொண்டு கட்டப்பட்ட மாளிகை காற்றுக்கே பறந்துவிடும். அக்கினிக்கு எப்படி நிலைநிற்கும்? ஒருவேளை கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு பொன், வெள்ளி மற்றும் விலையேற பெற்ற கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குமாயின் பெருமழை சொரிந்து வெள்ளம் வந்தாலும் அது அசையாது நிற்கும். உலைக்களத்தின் பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அது தொடர்ந்து ஜொலிக்கும். ஆம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பொன், வெள்ளி மற்றும் விலையேற பெற்ற கற்களை கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலை மீது கட்டுவோம். தொடர்ந்து அவருக்கென ஜொலிப்போம். அவராலே நான் என் கண்மலையானவர் உருக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன்.